So good evening students. Today we will see the current affairs analysis dated 8th April 2021. First news, Central Vigilance Commission recent guidelines. So அது என்ன அப்படின்னா ஒரு விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வந்து ஒரு பிளேஸில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 3 years வரைக்கும் அவங்க இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா மாற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ த டென்யூர் ஆஃப் த பர்சனல் ஆஃப் த விஜிலன்ஸ் ஒன் பிளேஸில் அட்லீஸ்ட் 3 years அவங்க அலோவ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 3 yearsக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு அடிக்கடி மாற்றுறது. ஸோ தட்ஸ் அ ரீசன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பொறுத்தவரை வி பீப்புள் நோ 1964 it was created அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சந்தான கமிட்டி. சிபிஐயும் உங்களுக்கு சந்தான கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுற உருவாக்கப்பட்டது. சிபிஐ இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி, பட் இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இட் இஸ் கிரியேட்டட் பை அ செப்பரேட் ஆக்ட், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 மூலமாக உருவாக்கப்பட்டது. இதுக்கு செப்பரேட்டாக இன்வெஸ்டிகேட்டிங் பாடியெல்லாம் கிடையாது. ஸோ சிபிஐ கூட இதை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இதையும் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ அப்போது அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ சிபிஐ வில் ஆல்சோ இன்வெஸ்டிகேட் தி கரப்ஷன் இஷ்யூஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரப்ஷன் கேசஸ் அந்த லைக் என்கொயரி பண்ணுறது, அவங்களுக்கான அந்த லைக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதை வந்து எடுத்துப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லோக்பால் வந்து இவங்க மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை இவங்க மூலமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் சிபிஐ ஆல்சோ வில் பி யூஸ்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸஸ். அப்புறம் இதில் வந்து இட்ஸ் அ மல்டி மெம்பர் பாடி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார் சேர்பர்சனாக. அப்புறம் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் பை அ சர்ச் கமிட்டி. அந்த சர்ச் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி, யூனியன் ஹோம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா. சப்போஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியில் ரூலிங் பார்ட்டிக்கு அடுத்து யார் சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களோட தலைவர் வந்து he will be seen as an like leader of opposition and he will be appointed as a leader of opposition of Lok Sabha அப்படின்ற கேட்டகரியில். ஸோ அப்புறம் இவங்களோட டென்யூர் வந்து 4 years, 65 years of ஏஜ் வரைக்கும் they can continue, appointed by the president. ஸோ ரிமூவல் ப்ராசஸும் பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். லைக் அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க, எஃபிஷியன்சி இல்லை, இன்சால்வென்ட், பேங்க்ரப்சி இருக்குது அப்படின்ற கேட்டகரியில் he can remove by his own discretion, which means council of ministers ஓட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில். சப்போஸ் லைக் சம் கரப்ஷன் இஷ்யூஸில் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு என்கொயரி சம்மந்தமாக வருது அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ண முடியும். ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர் கேட்டகரி. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் செகண்ட் வந்து ட்ரிபுனல்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ ரேஷனலைசேஷன் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ். there is an ordinance was issued. ஆர்டினன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அவசர சட்டம் அப்படின்பாங்க. Under Article 123, President can issue ordinance on the recommendation of the Council of Ministers, by the recommendation of the Council of Ministers. ட்ரிபியூனல்ஸை வந்து சில லாஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 சில சேஞ்சஸை ரெக்கமெண்ட் பண்ணி, ஏன்னா ட்ரிபியூனல்ஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய there is a search committee. இந்த சர்ச் கமிட்டி வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத சில சேஞ்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சேர்பர்சன் அந்த மெம்பர் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் ஒரு அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படின்னா பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் இல்லைன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் வரும் அப்பாயின்மெண்ட். ஆனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சர்ச் கமிட்டி, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து சேர்பர்சனாக இருப்பார், இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கக்கூடிய பர்சன் நாமினேட்டட் பை ஹிம். அப்புறம் செக்ரட்டரிஸ் நாமினேட்டட், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நோ நீட் டு கோ இன் டீப். எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் நம்ம படிச்சுக்கொள்ள முடியாது. பட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கனால ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் நோட்ஸ். ட்ரிபியூனல்ஸ் ஆக்சுவலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டது ஆர்டிகிள் 323A அண்ட் 323B. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உருவாக்குனாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சரியா? ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ட்ரிபியூனல்ஸ் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. 323A வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அந்த 323B அதர் ட்ரிபியூனல்ஸ், லேண்டு எக்கனாமிக் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் வரும். ட்ரிபியூனல்ஸ்ன்றது கேசஸை வந்து ஸ்பீடி ரெட்ரஸல் மெக்கானிசம். ஸோ இதுலேருந்து வெர்டிக்ட் வந்தது அப்புறம் யூ கேன் கோ டு ஹை கோர்ட், அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் டூ. சரியா? ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் 4 years அவங்களோட டென்யூர் இருக்கும், அப்புறம் 70 years வரைக்கும் அவங்களோட டென்யூர். ட்ரிபியூனல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னால் சேஞ்ச் ஆகும். அதர் மெம்பர்ஸுக்கு 4 years டென்யூர், அப்புறம் 65 years ஆஃப் ஏஜ். 9 laws வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சினிமா ஆட்டோகிராஃப் இதெல்லாம் நோ நீட் ஃபார் யூபிஎஸ்சி.
ஸோ இந்த சர்ச் கமிட்டி தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் செக்ரட்டரிஸ் ஆர் நாமினேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் சிட்டிங் அண்ட் அவுட் கோயிங் சேர்பர்சன் ஆர் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா அந்த கமிஷன்லேருந்து அந்த ட்ரிபுனல்லேருந்து வெளியில் போகக்கூடிய பர்சன், இல்லைனா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர், அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிபுனல். ஸோ அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இவங்க அடிப்படையில் அந்த கமிட்டி வந்து அடுத்த சேர்பர்சனையும் மெம்பர்ஸையும் வந்து சர்ச் பண்ணி அப்பாயின்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ட்ரிபுனல்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்றது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. பார்ட் 14A வச்சுருக்காங்க. சரியா? ஸோ தென் இன்டீரியர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் சிபிஐ டைரக்டர். ஸோ அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சிபிஐ டைரக்டர் போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐ டைரக்டர் வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணாமல் இன்டீரியமாக போடுறாங்க, இடைக்கால சிபிஐ. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சிபிஐ டைரக்டர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 months 3 months முன்னாடியே ஹவ் டு செலக்ட் அதர் பர்சன். அது லைக் ப்ரேயராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அப்போ அவங்களோட இந்த இடைக்காலங்களில் நீங்கள் தனியாக டைரக்டர்லாம் எடுக்க தேவையில்ல. எஃபிஷியன்சி தடைப்படாமல் நீங்கள் வந்து லைக் ஒர்க் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் இம்பார்ட்டன்ட். பட் சிபிஐ இஸ் இம்பார்ட்டன்ட். சிபிஐ பொறுத்தவரை இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கூட இதை மெர்ஜ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதிலிருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. சிபிஐ வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. சிவிசி ஸ்டாட்யூட்டரி பாடி பிகாஸ் 2003 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்டில் உருவாக்கியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன். அப்புறம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன். ஸோ கிரிமினல்லேருந்து எல்லா லைக் என்ஃபோர்ஸ்மெண்ட் லைக் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸையும் அவங்க லைக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இட் வாஸ் செட்டப்ட் இன் 1963 அண்டர் திஸ் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். அதோட ரெக்கமெண்டேஷனும் சந்தான கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ சிபிஐயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா லீகல் ஆம்பிகுட்டி ப்ராப்ளம் இருக்குது. தனி சட்டம் கிடையாது. ஸோ இட் வாஸ் அடிஷ்னல், இல்லைனா சபார்டினேட் டு தி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட்குள்ளே வர்றதுனால நிறைய ஸ்டேட்ஸில் அட்டானமியாக போயிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்ஸ் அலோவ் பண்ணாமல் அவங்க இன்வெஸ்டிகேஷன் போக முடியாது. அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. தென் வீக் ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஷார்ட்டேஜ் போஸ்டிங்ஸில் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. தென் லேக் ஆஃப் அடிகேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் ட்ரைனிங் பண்ணுறதுலையும் எக்யூப்மெண்ட் பர்ச்சேசிங் பண்ணுறதுலையும் நிறைய. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ சில டைமில் தே ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ், அப்ஜெக்டிவிட்டி ஆக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. தென் 4th நியூஸ், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கோட ரிப்போர்ட், ஐஎம்எஃபோட ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் தே யூஸ் டு ரிலீஸ் வேர்ல்டோட எக்கனாமிக் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் 2021 இட் வில் க்ரோ ஃபார் 12.5%. அப்புறம் 2022 6.9. இது சைனாவோட அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இன் 2020 எஸ்டிமேட்டட் கான்ட்ராக்ஷன், அது வந்து COVID-19 அப்படி போச்சு. இது திருப்பி நம்ம ரீபவுன்ஸ் ஆகும் அப்படின்றத வி ஷேப்டு எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 6% வந்து 2021, 22 4.4%. ஸோ ஹையர் தேன் எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தட் இஸ் இஃப் பீப்புள் நோ. சஜஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி ப்ரையாரிட்டைசிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே கரெக்டாக பண்ணணும். அகாமடேட்டிவ் மானிட்டரி பாலிசி விச் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இல்லாமல் டைட்னிங் பாலிசி இல்லாமல் லிபரல் ப்ளஸ் அகாமடேட் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய பாலிசி. டெய்லர்ட் அப்ரோச் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்ரி திங் கிளைமேட் சேஞ்ச் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் டு பி மேட் அப்படின்றதையும் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் வி நோ தட் 1945 உருவாக்கப்பட்டது. பிரிட்டன் ட்வின்ஸில் வேர்ல்டு பேங்க் கூட இதுவும் உருவாக்கப்பட்டது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிரிட்டன் ட்வின்ஸ். எதுக்கு அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இது உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான ரிப்போர்ட்ஸ், குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டு, அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட். இட்ஸ் அ சர்வே. நான் இயர்லி ஒன்ஸ்னு சொன்னேன். ட்வைஸ் அ இயர் தே ஆர் ரிலீஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல், சுப்ரீம் கோர்ட் போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட்ஸ் எஃபிஷியன்சி. அது வந்து நேற்றுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இ கோர்ட் ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா கோர்ட்டை வந்து ஐசிடி மூலமாக மெர்ஜ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டையுமே ஆன்லைன் ப்ளஸ் இன்றைக்கி ஐசிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஆன்லைன் கோர்ட்டெலாம் நடந்துகிட்ருக்கு.
கோர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேசஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வீடுகளில் இருந்து. இல்லைனா லைக் கோர்ட்டுக்கு நீங்கள் போய் தான் உங்கள் கேஸ் எப்போ வரும்ன்றது தெரிஞ்சுக்க வேணாம். எப்போ அந்த எந்த அமர்வுக்கு வருது அப்படின்றதே உங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியும். எப்போ டேட் மாற்றுறாங்களோ அதுவும் உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகும். ஸோ இதான் கோர்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் ஹைகோர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எல்லா ஹைகோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ஸ் எல்லாமே அது கீழே வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை சூப்பேஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ். எதுக்கு அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து இப்போ ஒரு கேஸ் ரிலேட்டடாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்ஸாக எடுத்து தே ஹாவ் டு ஸ்டடி, கோ த்ரூ இட். ப்ரீவியஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், முன்னாடி அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே, அந்த கேசஸ் எப்படியெல்லாம் கையாண்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக லிங்க் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா ஒரு கேஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நடந்த கேசஸ், அதுக்கு ரிலேட்டடான ரெஃபரன்சஸ் எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். தே ஒன்ட் கிவ் ஜட்ஜ்மெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் கோயிங் டு கிவ் ஜட்ஜ்மெண்ட். இவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் மூலமாக இவங்க வெர்டிக்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. சரியா? தென் 6th நியூஸ், ஃபுட் வேஸ்டேஜ் இஷ்யூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஹியூஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட், இல்லைனா ஃபுட் மெட்டீரியல்ஸ், லைக் நம்ம வீட்டாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், அது நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக வேஸ்ட் ஆகுது அப்படின்ற இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் அரங்கில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40% ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு இயருக்கு நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படின்னா 92,000 crore. ஸோ இந்தியாவில் மக்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டோட வேல்யூ. ஆனால் இன்றைக்கும் நம்ம நாட்டில் ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேஸ் ஸ்டடி அந்த சஃபல் அவுட்லெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டை நீங்கள் கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, கோல்டு ஸ்டோரேஜ். அதில் நீங்கள் வச்சிங்கன்னா ஏழைகள் போய் எடுத்து சாப்பிடுவாங்க, பசியோடு இருக்கிறவங்க. அதான் இந்த சஃபல் அவுட்லெட். டெல்லியில் கிட்டத்தட்ட 400 சஃபல் அவுட்லெட்ஸ் இருக்குது. அதில் 7.5 tons ஆஃப் ஃபுட் வந்து லைக் discarded daily across the 400 சஃபல் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ கன்சப்ஷன் லாஸஸ். அது என்ன, ஹார்வெஸ்டிங் பண்ணுறது டைம்லேயே உங்களுக்கு லாஸஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் இருக்குது, ஹார்வெஸ்டிங் லாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. ஃபுட் வேஸ்டேஜ் அட் ஹவுஸ் ஹோல்டு ரொம்ப அதிகம். ஒரு தனி மனிதன் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50 கிலோ ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க வீடுகளில் மட்டும். இது போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் வாங்கினது, பர்ச்சேசிங் பண்ணதுக்கு பிறகு. ஸோ இது வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா நீங்கள் ஒன்றி கொட்டி போடுவீங்க, இல்லைனா லைக் எரிப்பீங்க. ஸோ இட் வில் லீட்ஸ் டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன். தென் இம்பேக்ட் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ அது உங்களுக்கு தெரியும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்படுது, இஷ்யூஸ். ஸோ வே ஃபார்வர்டில் பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கணும். ஃபுட் பேங்க் கான்செப்டை கொண்டு வரணும். நிறைய இடங்களில் உணவில்லாதவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது. அது ஃப்ரான்ஸ், நார்வே போன்ற கண்ட்ரிஸ் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவை வந்து கணக்கிடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுற டெக்னாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது. தீஸ் ஆர் த பெனிஃபிட். தென் இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் ஆன்லைனில் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும். ட்ரேடிங் தான், இட்ஸ் நாட் அபவுட். அப்போது நீங்கள் ஒரு 4 நாளைக்கான பவரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், அதை யூட்டிலைஸ் பண்ணவும் முடியும். ப்ளஸ் ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட், அது என்னன்னு தெரியும்ல, கம்பெனிஸ் வந்து அதிகமான கேஸை ரிலீஸ் பண்ணும்போது they have to purchase renewable energy certificates. ஸோ அது எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, யார் கம்மியான ரேட்டுக்கு லைக் எமிஷன்ஸை ரிலீஸ் பண்ணாங்களோ டார்கெட்டை விட, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்க செல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக நடக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு பணம் கலெக்ட் பண்ணப்படும் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸுக்கு. ஸோ இட் வில் பி இன்வெஸ்டட் ஒன்லி ஃபார் தி ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படும். அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது. தென் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் அப்படின்ற கேட்டகரியில் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணதில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா தே வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் வித் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ உங்களுக்கு லைக் ஃப்ரிட்ஜஸில் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அதை லைக் ஸ்டாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இதுவும் வந்து ட்ரேட் பண்ணப்படலாம். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் அந்த சர்டிஃபிகேட்டு. ரினியூவல் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இட்ஸ் அன் கார்பன் ட்ரேட், ஆக்சுவலி இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் நார்ம். ஸோ தேட்ஸ் ஆல். தென் அனமயா அப்படின்ற ஒரு ட்ரைபல் ஹெல்த் கொலாபரேட்டிவ் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடத்தியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் வந்து ஹெல்த்தி லைஃப்பில் கொண்டு வர்றது,
பிகாஸ் அவங்களுக்கு நிறைய தொற்று வியாதிகள் அவங்க ஹைஜீனிக்காக இல்லாதனால, சானிடேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் நோய்கள்னால இறந்து போகிறாங்க. ஸோ அவங்களையும் வந்து அந்த கேட்டகரி அந்த அவங்களுக்கான இஷ்யூஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக இந்த அனமயா அப்படின்ற ஒரு ட்ரைபல் ஹெல்த் கொலாபரேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்புறம் பரிமல் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க ஹெல்த் கேரில். ஸோ 10 இயர்ஸ் பீரியடுக்கு இது பண்ண போகிறாங்க. 50 ட்ரைபல் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 20% ட்ரைபல் பீப்புளுக்கு ஃபஸ்ட் டைமாக இதை பண்ண போகிறாங்க. இனி மீதி இடங்களுக்கும் இதை கொண்டு போவாங்க. அப்புறம் லைக் கவர்மெண்ட்டோட அதர் இனிஷியேட்டிவ் பஞ்சாயத்து ராஜ் மூலமாகவும் இதை பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன் ஹெல்த் ரிலேட்டடாக மெடிசின்ஸ் கொடுக்குறது. அப்புறம் 1000 ஸ்ப்ரிங் இனிஷியேட்டிவ், அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க முன்னாடி இருந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பியூர் வாட்டர் அவங்க எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் ட்ரைபல் ஹெல்த் செல், ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், சேம் லைக் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். ஸோ those are the things. So that's all about today's current affairs, students. Now we will see the MC. So now the time for the MCQ, 8th April 2021 ஓட current affairs. So which means yesterday's current affairsலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நேற்றுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருந்தீங்கன்னா you can answer. First question, which of the following states are not affected by left-wing extremism? Options are A. Assam, B. Odisha, C. Uttar Pradesh, D. Uttarakhand. Karnataka. A. Assam, B. Odisha, C. Uttar Pradesh, D. Karnataka. Question number 2, consider the following statements about Samadhan scheme. So statement number 1, it ensures the presence of banking facilities within 5 kilometers to all the citizens residing in left-wing affected areas. Second statement, it aims to rapidly transform the districts that have shown relatively lesser progress in key social areas. Options are A. one only, B. two only, C. both, D. neither. Question number 3, match the following deserts with the countries located. So first, match the following: Kalahari Desert matched with Botswana. Then second, the Kabir matched with Iraq. Patagonia, third one, the Patagonia matched with Argentina. So from this you have to select the correct match. So options are A. 1 and 2 only, B. 2 and 3 only, C. 1 and 3 only, D. 1, 2 and 3 only. So fourth question, which of the following diseases are not listed as rare disease in India? So options are A. cystic fibrosis, then hemangiomas, second one, then third goitre, then thalassemia, fourth one. So option A, cystic fibrosis, then B, hemangiomas, then C, goitre, then D, thalassemia. Fifth question, consider the following statements. Statement number 1, foreign exchange reserve or assets held on reserve by a central bank in foreign currencies, which can include bonds, treasury bills and other government securities. Statement number 2, gold occupies the largest position in the foreign reserves of central banks, as it is widely stated to be held for reasons of diversification. Options are A. one only, B. two only, C. both, D. neither. Question number 6, consider the following statement about Pradhan Mantri Kisan Sampada Yojana. Statement number 1, food safety and quality assurance infrastructure is an important component of Pradhan Mantri Kisan Sampada Yojana. Statement number 2, under Pradhan Mantri Kisan Sampada Yojana, capital subsidy in the form of grant in aid ranging from 35% to 75% for eligible beneficiaries were provided. So options are A. one only, B. two only, C. both, D. neither. Question number 7, consider the following statements
about National Security Act 1980. Statement number 1, preventive detention involves the detainment of a person in order to keep him/her from committing future crimes and or from escaping future prosecution. Statement number 2, the NSA empowers the center or a state to detain a person to prevent him from acting in any manner prejudicial to national security. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, consider the following statement. So, statement number 1, the Simlipal National Park in Odisha saw a major fire between Feb to March, early March. Statement number 2, foresters in Assam, Mizoram, Tripura have been identified as an extremely prone to forest fire under the recent report. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, which are the following country not bordering with Thailand? Options are A, Vietnam, B, Laos, C, Cambodia, D, Malaysia. Question number 10, which of the following crop are not listed for MSP, minimum support price? Options are A, cotton, B, ragi, C, mustard, D, coffee. A, cotton, B, ragi, C, mustard, D, coffee. So that's all, students.